காங்கிரஸ் கட்சி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தவக கூட்டணி வைக்கிறாங்க, இன்னொரு இல்ல திமுக இது காங்கிரஸ் கட்சி ஒரு பிரச்சனை ஒரு இது அணி அவங்க முடிச்சுட்டாங்க. இதை பத்தி உங்களோட தாவக்காவே காரணம் தாவக்க எதற்குமே காரணம் அல்ல. தமாக தலைவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை யார் முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் வருகின்றவர்களை அன்போடு வரவேற்பு மற்ற வாழ்த்துக்களும் சொல்லுவோம். இதுவரையிலும் அது போன்ற கருத்துக்கள் எனக்கு எட்டவில்லை. அப்படி கருத்துக்கள் வருமானால் நேரடியாக தலைவரிடத்தில் பேசுவார். தமிழகத்துக்கு புதிய பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு சாத்தியக்கூடாதுமா இல்ல அறிவிப்போட இந்த தேர்தல் காலத்தில் அறிவிப்பு மாதிரி இன்னும் அறிவிப்போட அப்படின்னு இருக்குமா? இப்போதுதான் நான் சுற்று பயணத்தை முடித்துவிட்டு அந்த செய்தி மட்டும் காது கேட்டியது. முழுமையான விளக்கம் தெரிந்ததற்கு பிறகுதான் அதற்கான விளக்கத்தை தர முடியும். என்னுடைய பொறுத்தவரையிலும் அண்ணாவின் ஆட்சி என்றெல்லாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாவிற்கே மரியாதை தருவதற்கு கூட அனுமதி இல்லை என்று சொன்னால் இது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. அங்கே விடவில்லை. வருகின்ற போது தலைவருடைய சிலைக்கு மாலை என்று கேட்கிற போது அங்கேயும் காவல்துறையை வைத்துக் கொண்டு அனுமதி அளிக்கப்படவில்லை. போதைப்பொருள் முதலமைச்சர் பேசும்போது மத்திய அரசு நாட்டுக்குள்ள என்னை பொறுத்தவரையிலும் புதிய ஆட்சி மணந்ததற்கு பிறகு கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான விளக்கத்தையும் தைரியத்தோடு நின்று அதை தடுக்கின்ற முயற்சி மேற்கொள்வார்கள் நம்முடைய தலைவர். லயோலா கல்லூரி நீங்க கருத்துக்களுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எடுத்திருக்காங்க. அதை கருத்து கணிப்பை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்து கணிப்புகள் வருகிறது. இதே லயோலா காலேஜிலே 2016 இதே கருத்து கணிப்பு தான் கூறப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் வரும் என்று புரட்சித் தலைவர் அம்மா தான் பொறுப்பேற்றார்.